கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஜீவ வார்த்தைக்காக உங்களை அழைக்கிறேன். கர்த்தர் உங்களோடு பேசப் போகிறார், பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய இயேசப்பா சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரால் எல்லாம் செய்ய முடியும். பயப்படாதீங்க. இந்த நாளில் உங்களுக்கு அவர் அதிசயத்தை செய்வார். இந்த நாளில் பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஜீவார்த்தைக்கான வசனம் எஸ்தர் 9வது அதிகாரம் 4வது வசனம். மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையிலே பெரியவனாய் இருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான். இந்த மொர்தெகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான். ஆம், இந்த ஜீவார்த்தின் தலைப்பு மென்மேலும் பெரியவர்களாவீர்கள். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் வேதத்திலே பார்க்கும்போது மொர்தெகாய் என்கிற ஒரு மனிதனை மென்மேலும் அப்படின்னா நாளுக்கு நாள் ஆண்டவர் பெரியவனாய் மாற்றிக்கொண்டே வந்தாரா. பாருங்கள், அந்த ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். அந்த மொர்தெகாய மென்மேலும் பெரியவனாய் மாற்றின ஆண்டவரைத்தான் நம்ம சேவிக்கிறோம். அவர் பெரியவர் அல்லவா? அவர் உங்களை மென்மேலும் பெரியவளா மாற்ற மாட்டாரா? நீங்க பெரிய ஜாதியாக மாட்டீங்களா? உயர்ந்த நிலைமைக்கு வர மாட்டீங்களா? கண்டிப்பா முடியும். நாளுக்கு நாள் கிளோக்கி போகிறோம். வாழ்க்கையில் எல்லாம் நஷ்டமாய் போய் கொண்டிருக்கிறது, இருக்கிறதெல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறது என்று அப்படியே பேசிக்கொண்டிருக்கீங்களா? இந்த நாள் உங்கள் வாழ்க்கையின் சூழல்களை மாற்றி அமைக்கிற நாள். நீங்கள் மென்மேலும் வளரத்தக்கதாய், மேலும் மேலும் வளரத்தக்கதாய் வழிகளை கர்த்தர் உங்களுக்காய் உருவாக்குகிற ஒரு நாள். ஆதியாகமம் 26வது அதிகாரத்தில் நீங்க வாசித்து பாருங்க. 12-13 வாசிக்கும் போது ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாய் மாறினான். வர வர விருத்தி அடைந்தான் என்று சொன்னால் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருந்தான். நாளுக்கு நாள் அவன் மேன்மடைந்து கொண்டிருந்தான். அதுதான் ஆண்டவர் நமக்கும் செய்கிற காரியம். நாளுக்கு நம்ம கீழே போகிறது இல்லை, நம்ம நாளுக்கு நாள் வளருவோம். உங்க குடும்பம் நாளுக்கு நாள் வளரும். உங்க பிசினஸ் நாளுக்கு நாள் வளரும். நீங்க செய்கிற ஊழியம் நாளுக்கு நாள் வளரும். நீங்க வச்சிருக்க கம்பெனி நாளுக்கு நாள் வளருங்க. கண்டிப்பா வளரும். நீங்க மென்மேலும் ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. மென்மேலும் பெரியவளாய் மாற போறீங்க. பெரிய ஆட்களா மாற போறீங்க. அநேகருக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. இது இயேசப்பா செய்ய போகிறார். இன்றைக்கு அதற்கான வழிகள் திறக்கப்பட போகிறது. அதிசயங்களை இங்க பார்க்க போறீங்க. சரியா? ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, மொர்தெகாயை மென்மேலும் பெரியவனாய் மாற்றின எங்கள் அன்பு தகப்பனே, பரம தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். யாரெல்லாம் வாழ்க்கையில பல வருடங்களாகி இந்த முன்னேற்றம் இல்லையே என்று கலங்கி நிற்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கை இருக்கிற தடைகளை மாற்றும், சாப கட்டுகளை உடையும். இந்த நாளிலிருந்து மென்மேலும் வாழ்க்கையில உயர, ஆசீர்வதிக்கப்பட, பெரிய ஜாதியாக தேவன் வழிகளை திறந்தருளும். நேர்கிரியை செய்யும். மனுஷனால் கூடாத எல்லாமே உம்மால் கூடும். உம்மால் கூடும். ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்பொழுது வியாதி படுக்கையில் இருக்கிறவர்களை எழும்பி நடக்க பண்ணுங்க. சாட்சியாய் வைங்கப்பா. இந்த உலகத்துல ஏன் வாழணும்னு யாராவது இப்ப பேசி கொண்டிருப்பாங்கன்னா, ஆண்டவர் அந்த எண்ணம், அந்த மாதிரி எண்ணத்தை மாற்றி வாழ முடியுங்கிற நம்பிக்கை இப்ப கர்த்தர் ஊட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். வாலிப பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை கட்டமைப்பீராக. ஆண்டவரே, தற்கொலைக்கு நேராய் ஓடுகிற மக்களை கர்த்தர் விடுதலையாக்கி சாட்சியவையும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு தலான ஆத்துமாக்களை கொடும். பெரிய பெரிய காரியங்களை செய்யும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.